ஹலோ எல்லாருக்கும் ஒரு காலை வணக்கம். சனிக்கிழமை காலை வணக்கம். வாங்க காலையில் டிஃபன் என்ன பார்க்கலாம். தக்காளி பழ குழம்புங்க. அது நிறையா பல விதமாக வைக்கலாம். இன்றைக்கி ஒரு விதமாக வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா தொளிச்சுங்க அரிஞ்சு தாளித்து நல்லா வணங்கணும் விட்டு பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயம் போட்டு தக்காளி பழத்தை போட்டு நல்லா வணக்கி பொடி என்னென்ன இருக்குதோ அதை போட்டுங்க. அப்புறம் தேங்காயும் கொஞ்சம் கடலையும் மறைச்சி ஊற்றிங்க. அப்புறம் ஒரு கொஞ்சமாக ஒரு விசில் விட்டு எடுத்து அப்புறம் கொத்தமல்லி தழை தூவி அப்படியே இறக்கியாச்சுங்க. இட்லிக்கு கறி குழம்பு தோற்று போயிருங்க. சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குதுங்க. எப்படி தக்காளி பழ குழம்புங்க எப்படி நம்மளுக்கு தெரியுமா அப்படி வச்சுக்கலாம். இட்லிக்கு தான் வச்சுருக்கேன். அருமைங்க. இன்னைக்கு சனிக்கிழமை குளிச்சுட்டு சாப்பிட வேண்டியதுதான். பாருங்கள் குழம்பு கல்லாட்டாயிடுச்சு. சூப்பராக இருக்குதுங்க. உங்கள் வீட்டில் இல்லைங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் போய் செடியில் பச்சை மிளகாய் இருந்ததுங்களா, அது கத்திரிக்காயெல்லாம் பொரிச்சிட்டு வந்தேங்க. இதை நீங்கள் மிளகாயே வேவிச்சு அப்படியே காய வைப்பீங்க, எடுத்து கொட்டி காய வைப்பீங்களா, அப்படியே காய வைப்பீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா என்ன பண்ணுறீங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தக்காளி பழ குழம்பு எப்படி வைப்பீங்க, எப்படியா அரைச்சி ஊற்றி வைப்பீங்களா, இப்படி எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. எப்படி வச்சாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்குங்க. சரி வாங்க, வணக்கம். அவ்வளோதான் முடிஞ்சது. நாளைக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம். காஃபி மேட்ச்சுங்க. பாய்ங்க.